வேலூர் சேன்பாக்கம் ராகவேந்திரா கோவில் அருகே வெட்டு காயங்களுடன் இளைஞர் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜான்சன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. வேலூர் மாவட்டம் வேலூர் சேன்பாக்கம் ராகவேந்திரா கோயில் அருகே வாலிபர் ஒருவர் வெட்டு காயங்களுடன் படுகொலை செய்யப்பட்டு இருப்பதாக வேலூர் வடக்கு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வேலூர் வடக்கு காவல்துறையினர் வாலிபர் சடலத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். காவல்துறையினர் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் படுகொலை செய்யப்பட்ட நபர் சத்வாச்சாரி செங்கநாத்தம் ரோடு மகாவீரர் நகர் பகுதியை சேர்ந்த ஆட்டோ பைனான்சியர் செந்தில்குமார் என தெரிய வந்தது. இவர் வேலூர் மற்றும் ஆற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பைனான்ஸ் நடத்தி வந்தது தெரிய வந்தது. செந்தில்குமார் பட்டப்பகலில் ஒரு கும்பல் ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டு இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இந்த சமயத்தில் செந்தில்குமார் தனது ஸ்கூட்டி பைக்கை வாகனத்தை எடுத்துக்கொண்டு கிளம்ப முயற்சித்துள்ளார். அந்த கும்பல் அவரை அங்கேயே வெட்டி சாய்த்துள்ளனர். சம்பவ இடத்தில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த செந்தில்குமார் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் சாராவும் மற்றும் தடயவியல் நிபுணர்களை கொண்டு கொலையாளியை தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் வாலிபர் ஒருவரை ஓட விரட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.